ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாங்கோவோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 16 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கனை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோட வேறு லெவலில் இருக்க போது முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. கண்டிப்பாக கடைசியில் வந்து ட்விஸ்டே பயங்கரமாக இருக்கும். முடிஞ்சலுக்கு ஸ்கிப் பண்ண பார்ப்பீங்க நம்புறேன். தொடர்ச்சியாக கண்டினியூவாக எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தாங்க நான் என்னால் முடிஞ்சலுக்கு டீட்டெயிலாக கொடுத்து உங்களுக்கு சுலபமாக முடிச்சிடறேன். முடிஞ்சலுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம இதோட கதை கொடுப்பலாமா? இப்போ இந்த எபிசோடில் ஹீரோவும் அந்த ஆளு யாரடான்னு பார்த்து ஷாக் ஆவேன். அவங்க ஒரு லேடிஸு இந்த என்டையர் வேர்ல்டுலேயே அவேக்னிங்கான ஆளுங்களுடைய எபிலிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்சிங் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி கொண்டவங்க இவங்க மட்டும்தான். அப்போ அந்த லேடியும் தன்னை அறிமுகப்படுத்துறாங்க. நான் தான் ப்ரெசென்ட்ல இப்போ வந்திருக்கேன், மிஸ் நார்மா ஜெலனர். ஹீரோவும் யாரோட இது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி பார்த்த அவேக்னிங் ஆளுகள்லேயே இவங்க கம்ப்ளீட் ரொம்ப டிஃப்ரெண்டான டைப்பை சேர்ந்தவங்களா இருக்காங்க. சரி மிஸ் ஜெலனர், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மிஸ்டர் சாங்குக்கு உங்களுடைய பவர்ஸ் மூலியமா என்னதான் பயன்ன்றத. அப்படியா, உன்னை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே நீ ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளா இருக்கடா. நான் பார்த்த புதுசுலேயே யாரா இருந்தாலும் கொஞ்சம் அளவுக்கு கணிச்சிடுவேன். பட் நீ அப்படி கிடையாது. உன்னோட டேஸ்ட் பவர்ஸ் எல்லாமே வேறதான். இருந்தாலும் உன்னை பத்தி என்னமோ நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். மிஸ் ஜெலனர், என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு அவேக்னிங் ஆகப்பட்ட ஒவ்வொரு ஆளுமே தன்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஒரு கட்டத்துல லிமிட்டிங் அடைவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லிமிட்டை வந்து அதுக்கப்புறம் யாராலையுமே கடந்து கூட போக முடியாது. அதன் வகையில் அவேக்னிங் செய்யப்பட்ட ஒவ்வொரு ஆளுடைய ரேங்க்குமே ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்னா அப்படியே தான் இருக்கும். அதை தாண்டி வெளியில வேற ரேங்குக்குள்ள எதுவுமே போகாது. ஆனா செகண்ட் அவேக்னிங்ன்றது வர்றது ரொம்பவும் டிஃப்ரெண்ட் ஆனது. அது ஆண்டஸோடைய நாலேஜுக்கும் அப்பாற்பட்டது. நீங்களாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அதை உங்களால சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆமா, என்னால என்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி அவேக்னிங் செய்யப்பட்ட ஒரு ஆளுடைய பொட்டன்டியல் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்ற ஒரு விஷயத்தை என்னால கணிச்சு சொல்ல முடியும். இது வரைக்கும் என்னுடைய லிமிட்டேஷனுக்கு எவனாலும் ஈடு கொடுக்க முடியல. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய லிமிட் அடைஞ்சு வந்ததுனால அவங்களுடைய பவர்ஸ் எல்லாமே ஈஸியாக என்னால் கணிக்க முடிஞ்சுது. பட் இருந்தாலுமே என்னால் அந்த அளவுக்கு அஷூரன்ஸாக சொல்ல முடியுது. ஏன்னா ஒரு ரீஅவேக்னிங் பண்ண ஆளால் என்னால் அந்த அளவுக்கு பொட்டன்டியல் வந்து கணிக்க முடியுமான்றது. பட் இருந்தாலுமே நீ ரொம்பவும் டிஃப்ரெண்டாக எனக்கு கண்ணுக்கு மட்டும் தெரியுற. அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சஞ்சின்வோ. அவங்களுடைய லாங் டைம் கரியர்ல வந்து நிறைய பேருக்கு இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வகையில் இவங்களை நம்பி நீ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லலாம். ஏன் தெரியுமா சொல்றேன்? இதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேருக்கு ஒவ்வொரு வருஷத்துலயே இண்டிவிஜுவலா சொல்லிடுவாங்க ட்ரூ பவர்ஸ் எல்லாம். இவனும் ஷாக் ஆகுறான். என்னது, ஒரு வருஷத்துலயே கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேருக்காச்சு அவங்களுடைய உண்மையான பவர் என்ன, எபிலிட்டி என்னன்றது சொல்லிடுவாங்களா? ரொம்பவும் எக்ஸ்ட்ரானரியான பவரா இருக்குது இவங்களுடையது. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு விதமா அந்த பொட்டன்டியலும் ஸ்ட்ரென்த் எபிலிட்டி எல்லாமே மாறும். நான் கணிச்ச வரைக்குமே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அண்டரோடைய அந்த அவைக்னிங்ல 20%லேருந்து 30% வரைக்கும் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து லிமிட் தாண்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 20 நிமிஷம் 20 இல்லைன்னா 30-ஆ? அடடா, கம்மியா இருக்கே. இப்பதான் விஷயம் புரியுது எதனாலதான் டாங்ஸோ வந்து சவுத் கொரியா விட்டுட்டு அமெரிக்கா வந்திருக்கான். இந்த இதுல வேலை செய்யறதுக்கான காரணமே வந்து எங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருக்கான். கண்டிப்பா டாங்ஸோட பவரையும் அனலைஸ் பண்ணி இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க இவனோட பவர் எப்படியாப்பட்டதுன்னு. அதுவும் அவன் ஏத்துக்கினேன். அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற ஆஃபர் மூலியமா இதே இடத்துல தங்கலாம், நம்ம எதுக்கு நம்ம நாட்டுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பான். யாரா இருந்தாலுமே சரி, எந்த ஒரு அண்டரோ எப்படியாப்பட்ட ஜாபை விட்டு கொடுக்க மாட்டானுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா பயன்படுத்திப்பானுங்க. ஏங்க இந்த பவர்ஸ் எல்லாம் சொல்றீங்களே, இது மூலியமா அவங்களுக்கு எதனா லாபம் இருக்குதான்னு? அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க இது மாதிரி சொல்றதுனால எங்களுக்கு தான் நிறைய பயன் இருக்குது. அது மட்டும் இல்லாம இது ஒரு சேஃப்டியான ஜாப் தான் அவங்களுக்கு. இதுல முக்கியமான விஷயம், இவங்க மூலியமா எங்களுக்கு தகவல் சொல்ற அந்த அண்டர்ஸ் ஒவ்வொருத்தருமே நாங்க தகுந்த சேலரி கொடுத்து எங்களுக்கு வேலைக்கா வச்சுப்போம். அதுதான் மிஸ் செலனரோடைய பவர்ஸ். அதனால இந்த பிரசன்ட்டை ஏத்துக்குன்னு எங்களுக்கான ஒரு கிஃப்டா நாங்க உங்களுக்கு இதை தரோம். மிஸ்டர் சாங், என்னது கிஃப்டா? இந்த ஆஃபரை நான் ஏத்துக்கலாமா வேணாவா அப்படின்னு ஹீரோவும் இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, நீங்க ஒன்னும் அந்த ஆஃபரை பத்தி கேட்கல. நாங்க எதுக்கு சொல்றோம்னா, உங்களுடைய எபிலிட்டி எல்லாம் அதிகப்படியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களுடைய ஃபெடரல் அண்டர் அசோசியேஷன் சார்பா நிறைய சன்மானம் கொடுத்து உங்களுக்கு டாப் ப்ராப்பர்ட்டி மூலியமா நிறைய காசும் கொடுப்போம். இதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கிறதுனால நீங்க நல்லாவே இந்த இதுல சொகுசா வாழலாம். கூடவே உங்களுக்கு எந்த மாதிரியான கில்ட் இந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க. அதை நாங்க சாய்ஸ் பண்ணி அந்த கில்ட்டுக்கு தேவையான எல்லா விதமான கான்ட்ராக்டையும் நாங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ணி அதை சைன் பண்ணுறது மூலிமா நீங்கள் அதில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ அந்த மிஸ் ஜெலேனரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னைக்கே அந்த டிசிஷனை நீ இப்போ எடுக்கிற, இப்போதைக்கு அந்த டிசிஷன் எடுக்காமல் நீ இந்த இடத்த விட்டு போக முடியாது. இன்னைக்கு எஸ்கியூஸ் மீ, என்ன மிரட்டுறீங்களா? இப்பயே நாங்கள் சொல்லிடுறோம், இது உனக்கான ஒரு கிஃப்ட், இந்த கிஃப்ட் விட்டு போயிடுற. ஜெலேனரே சொல்லிட்டாங்களே, கண்டிப்பாக அந்த ப்ராமிஸை நீ மீறக்கூடாது. அவங்க சொன்னதை வச்சே நீ புரிஞ்சுப்ப. அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் இந்த இடத்த விட்டு உன்னால போக முடியாது. என்னது, இந்த இடத்த விட்டு
விட்டு போக முடியாதான். இவங்களுக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பாக்குறாங்க போல. சஞ்சின்வோ நீங்க ஒரு டிராப்ல மாட்டிக்கினு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, இது உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை ஏத்துக்கோங்க. ஹீரோவும் ஆரம்பத்துல இந்த பொம்பளை சொன்னது ஒவ்வொரு அண்டஸோடைய எபிலிட்டி எல்லாமே இவ டேஸ்ட் பார்ப்பேன் தானே சொன்னான். அப்ப அதுல என்னமோ இருக்கு. கான்பிடென்டா சொல்றானா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதே மாதிரி தான் பண்ணிருக்கணும். ரிசல்ட் எல்லாமே இவங்களுக்கு சாதகமா வந்ததுனாலதான் அவங்க இதை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சில நேரம் ஹீரோவோட கையை பிடிச்சி கண்ணு மூடுன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்கிறேன். ஓகே, இந்த முறாவ கண்டிப்பா இவன் அமெரிக்காவோட சொத்து தான், கண்டிப்பா இவன் இந்திய இடத்துல தான் மாட்டிக்குவான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஹீரோவை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நேஷனல் லெவல் ஆண்டர்ஸ் எல்லாருமே நாங்க தேர்ந்தெடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ்ஃபுல்லா ஹீரோவை ப்ரொசஸ் பண்ண ஆரம்பிக்க அவளும் அதுக்கப்புறம் ஹீரோவை ப்ரொசஸ் பண்ண அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு இருட்டான பகுதிக்குள்ள போயிடுறான். என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க அவனுக்கு முன்னாடி ஒரு முகமும் அதான் நம்ம ஹீரோவும் வந்து அவகிட்ட வந்து பயமுறுத்த அவருக்கு அழுது போயிடுது. இவ யாரா அப்படின்ற மாதிரி ஜெலனர் உங்களுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி அவங்களும் பார்த்துட்டு இருக்க. காட்ஸ் எல்லாமே ஹீரோவை நோக்கி கன் ஷூட் பண்றதுக்காக தயாரா இருக்க. டே முட்டாள்களா, கன்னெல்லாம் நீட்டாதீங்கடா, அமைதியா இருங்க, யார் தெரியல அவன் சார். ஆனா ஜெலனர் வந்து முட்டாள் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு, அங்க என்ன நடக்குதுன்ற செக் பண்ணுவோம். என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் சாங், உங்களை தேவையில்லாம பயமுறுத்திட்டோம். ஏய் இல்லப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த லேடிக்கு தான் என்னாச்சு பாருங்க, அந்த பொம்பளை ரொம்ப பயத்துல இருக்கா போல, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. என்னோட பக்கம் அந்த டேரக்டரும் அடைச்ச இவன் தாமஸ் ஆண்ட்ரே அப்புறம் லூஸ் யங்காங் இவனுங்கள மாதிரி தான் போல, இவன் மட்டும் ஊத்துக்கலாம்னா இதே இடத்துல இவனை கொண்டுடணும். என்ன பண்றது? ஓகே சார், நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், கவலைப்படாதீங்க. என்னாச்சு ஜெலனர், மிஸ் ஜெலனர் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு இருக்கான். டெபுட்டி டேரக்டரும் கேட்டுட்டு இருக்க, உங்களுக்கு எதனா ஆயிடுச்சா, பேட் ஃபீலிங்கா? கோர்ட் வந்து ஆடமும் அடடா மிஸ் ஜெலனருக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்னதான் தெரியலையே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இந்த மாதிரி பண்ணது இல்லையே, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2வது முறைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு, மிஸ் ஜெலனர் இந்த மாதிரி பயந்து. ஹீரோவும் அப்படி ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் டெபுட்டி டைரக்டரும் ஆடம் இந்த இடத்துல வந்து மிஸ்டர் சாங் வந்து வெளியே கூட்டணும் போ. ஓகே சார் சொல்லிட்டு அவனும் அதுக்கப்புறம் கூட்டணும் போலான்னு பார்க்க மிஸ் ஜெலனரும் நடுக்கத்துல இருக்கா. ஆமா என்னாச்சு? இவன் தான்டா அந்த கிங்கு, இருக்குதுலயே ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் இவன் தான். என்ன சொன்னீங்க? அப்ப இதுக்கு அர்த்தம் அவன் நேஷனல் லெவல் ஹண்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான். என்னால சொல்ல முடியல, ஏன்னா அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவனுடைய அந்த ஆரா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்டினரியான ஆளே கிடையாதுடா அவன், நேஷனல் லெவல் ஹண்டரும் தாண்டி நினைக்கிறேன். உண்மையா சொல்ல போனா அவன் தான்டா அதுல கிங்கே. அவனை பார்த்த அடுத்த நிமிஷமே ஒரு இன்ஃபினிட்டி லெவலா இருக்கிற ஒரு டார்க்னஸ் உள்ள நான் அப்படியே போயிட்டேன். என்னால இப்போ அந்த நடுக்கத்துல இருந்து வெளியே வர முடியல. அவன் தான் ஒரு பவர்ஃபுல்லான கிங்கு, அவனுக்குன்னு ஒரு லிமிட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள சொல்ல ஹீரோவும் ஸ்டைலா அந்த இடத்த விட்டு வெளியே நடந்து வரான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வெறித்தனமாக இருந்திருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு நல்லா பண்ணி போட்டிருப்பேன். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே ரொம்பவும் நன்றி. கண்டினியூவாக பார்த்து சப்போர்ட் பண்ணிடுங்க. நானும் என்னால் முடிஞ்சளவுக்கு டேட்டெல்லாவே கொடுத்து உங்களுக்கு போட்டுறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே ஒன்றும் அல்டிமேட்டா இருக்க போது பொறுமையா பாருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.